ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ எதை பற்றி யோசிக்காம நிம்மதியாக நான் சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக தூங்கு. நாளை விடியல்ல நீயே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படக்கூடிய வகையில் உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் என் செல்லமே. இதுவரைக்கும் நிறைய வழிகளையும் வேதனைகளையும் மட்டுமே பார்த்த உன் உள்ளத்துக்கு நிறைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய விடியலாக தான் நாளைய விடியல் இருக்க போது. இப்போ முதல்ல உனக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை கொடுத்த இந்த சாயப்பா உன்னை சுற்றி இருக்கிற சுயநலவாதிகளையும் அடையாளம் காட்ட போகிறேன். ஏன்னா உனக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்ததின் காரணமே உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய நீ குணத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நீ நல்லா இருக்கும்போது எல்லாருமே நல்ல முகத்தை தான் உனக்கு காமிப்பாங்க, நல்ல மனசோட இருக்கிறது போல தான் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ கஷ்டப்படும் போதும் உனக்கு உதவி தேவைப்படும் போதும் தானே உன்னை சுற்றி இருக்கவங்களோட உண்மையான முகம் என்னங்கிறது உனக்கு புரிய வரும். சில நேரம் தலைகீழாக நின்றாலுமே கூட சில பேருடைய தலகணத்தை மாற்ற முடியாது. அப்படி யாராவது உன்கிட்ட பேசுகிறவங்க பழகிறவங்க ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் தலகணத்தோடும் இருக்காங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுடு. வயசு ஆக ஆக குறைய வேண்டியது கோபமும் வரட்டு கௌரவமும் தானே. உனக்கும் கூட இப்போ ஒன்றும் வயசு சின்ன வயசு இல்லை, காலம் போய்கிட்டே இருக்கு, வயசு ஆய்கிட்டே இருக்கு. பொறுமையையும் நம்பிக்கையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு தேவையில்லாத எரிச்சலையும் கோபத்தையும் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வையே. பறவைகள் பறந்து போகும்போது அது சாப்பிட்டு முடிச்ச சின்ன சின்ன கொட்டைகளை விதைகளாக வீசிட்டு போகும். அதுக்கு தெரியாத அந்த விதைகள் மரமாக வரும்னு. அதே போலதான் சில மனிதர்கள் நீ மனசு கஷ்டப்படுவியேன்னு கொஞ்சமும் யோசிக்காம உன் மேல வார்த்தைகளை வீசிவிட்டு போகும்போது நீ அதை நினைச்சு வருத்தப்பட வேணாம். அந்த பறவைகள் வீசிய விதைகள் எப்படி மரமாக முளைச்சு பயன் தருமோ அதே போல மற்றவர்கள் உன்னை நோக்கி வீசிய வார்த்தைகளை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கண்ணு முன்னால வாழ்ந்து காட்டி வைராகியமா செழிப்பான மரம் போல நீ தலை நிமிர்ந்து நிற்கணும் என் செல்லமே. உன்னை யாராவது ஒருத்தர் குறைச்சி பேசும்போது மட்டம் தட்டி பேசும்போதும் அடக்கமாகவே இரு, அதுதான் உன்னுடைய வீரம். அதே போல யாராவது உன்னை புகழ்ந்து பேசும்போது அவங்க என்ன நோக்கத்தோட பேசுறாங்கன்றது எச்சரிக்கையோட கவனமாக இரு. அப்போதும் நீ எதுவுமே பேச வேண்டாம் என் செல்லமே. அன்பா பழகிறது எல்லாம் மறந்து அளவா பழகிறதுக்கு கத்துத்தரது தான் சில அனுபவங்கள். எப்போதுமே நீ பேசுகிற விதமும் பழகிற விதமும் அளவோட இருக்கும்படி பார்த்துக்கோ. ஊசி தங்கத்துல தான் செஞ்சதா இருந்தாலும் அதை எடுத்து கண்ணில் குத்திக்க முடியுமா என்ன? அதே போலதான் உனக்கு பிடிச்ச உறவாக இருந்தாலும் சரி, உனக்கு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்க உன்னை மதிக்காத பட்சத்தில் நீ மட்டும் ஏன் அவங்கள தேடி போகணும்? உன்னை மதிக்காத மனிதர் இருக்கும் திசை பக்கம் கூட நீ திரும்ப வேணாம். அவங்கள விட்டு ஒதுங்கி இருந்தா உன் வாழ்க்கையும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். இன்பமோ துன்பமோ உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில உன்னை பின்தொடர்ந்து வரும். அதனால எப்பவுமே நல்லதை மட்டுமே நினைச்சுக்கோ என் செல்லமே. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுக்கெல்லாம் இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். எப்பவுமே உனக்கு சாதகமானதையே நியாயம்னு நினைக்கிற நீ எதை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கணுன்ற பொறுப்பை இந்த சாயப்பா கிட்ட விட்டுடு. நீ நினைச்சதெல்லாம் எப்போ எப்படி நடத்தணுன்ற விஷயம் எனக்கு தெரியும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில நடக்கணும்னு இருக்கிறத யாராலும் நிறுத்த முடியாது, கிடைக்கணும்னு இருக்கிறதையும் யாராலுமே தடுக்க முடியாது. நீ ஆசைப்பட்டதையும் உனக்கு விருப்பமானதையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் வந்து தர்றேன். பொருத்தமாக பொய் பேசக்கூடிய மனிதர்கள் தானே இந்த உலகத்துல பரம யோகியன் மாதிரி வளம் வந்துகிட்டு இருக்காங்க. யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த சாயப்பா நிச்சயமாக உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் கைமேல் பலன் கொடுக்க போறேன். நீ எதிர்பார்த்த ஒன்று நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. என்னுடைய வார்த்தைகளை கேட்கும்போது உன் மனசுக்குள்ள ஒரு புது உற்சாகம் வந்தாலே நிச்சயமா நீ நினைச்சது நடக்க போதுன்னு தான் அர்த்தம். உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில சில மனிதர்களை உறவுகளாக பெற்றிருக்கிறாய். ஆனா அந்த உறவுகளை சமாளிப்பதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தானே. அவங்க பேசுற வார்த்தைகளும் அவங்க குத்தி காட்டி செய்யக்கூடிய செயல்களும் சுயநலமாக நடந்து கொள்வதையும் பார்க்கும்போது உனக்கு கவலையா இருக்கா? வருத்தப்படாத, இது எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறதான் போகுது. இந்த சாயப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு
உன்னை கஷ்டத்தின் குழியில் தள்ளி விட்டுட்டு சும்மா நின்று வேடிக்கையா பார்ப்பேன்? நிச்சயமாக கிடையாது. எல்லாத்தையுமே உனக்கு பிடிச்சது போல மாத்துறதுக்காக தான் இந்த சாயப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நீயே சற்றும் எதிர்பாராத விதத்துல அழகான வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இந்த சாயப்பாவை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் கடந்து வருவதென்றது தீமையில நடக்கிறது போல உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து விட்ட நீ இப்போது மட்டும் ஏன் வருத்தப்படுற? கூடிய சீக்கிரமே அனைத்தையும் சரி செஞ்சு உன் கஷ்டங்கள் எல்லாமே ஒண்ணுமில்லன்னு சொல்லும்படி நான் செய்ய போறேன். கூடிய சீக்கிரமே ஒரு நாள் உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்த்தினா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காகவா நம்ம இவ்வளவு கவலைப்பட்டோன்றது உனக்கே நிச்சயமாக புரிய வரும். இப்போது நீ கவலைப்படுற பிரச்சனைகளுக்கும் உன் மனசுல கஷ்டத்தை தரும் விஷயங்களுக்கும் ஒரு முடிவு கட்டி நீ விரும்பிய வாழ்க்கையவே நீ வாழும்படி செய்ய போறேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உன்னை தவிக்க விட மாட்டேன். நீ தோக்கவும் இல்லை, தோக்க போறதும் இல்லை. நான் தானே உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை தர்றேன். உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் இன்றுதான் கடைசி நாளாக இருக்கும். கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து கொடுக்க போறேன். ஏமாற்றம் இல்லாத எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த இரவு வேளையில உன்னை தேடி வந்தேன். கடைசி வரைக்கும் உன் கூட யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பேனேன்னு செல்லமே. இப்போ நீ மனசுல என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? சாயப்பா, என் வாழ்க்கை முழுவதுமே வலிகளும் வேதனையுமாகத்தான் இருக்குமா? உங்களுக்கு என் மேல இரக்கமே வரலையான்னு தானே வருத்தப்படுற? நீ என் மேல வருத்தப்பட்டாலும் சரி அல்லது கோச்சுக்கிட்டாலும் சரி, உனக்கு எது நன்மையோ அதை எடுத்து சொல்லி அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் நான் இருக்கேன். ஒருபோதும் உன்னை காப்பாத்தாம விட்டுட்டு போக மாட்டேன் என் செல்லமே. உன் கண்ணீர் அனைத்திற்கும் தீர்வாக தான் நல்ல மாற்றங்களை நான் உண்டாக்க போறேன். இத்தனை நாளாக துன்பத்தில் இருந்த உன் மனசுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்து. அங்கங்க கழுத்து, தலைவலி, கால்வலி, கைவலி, முதுகுவலி நீ என்ன வந்தாலும் இந்த சாயப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு உன் வேலைகளை நீ சந்தோஷமா செய்யும் போது உன் வழிகளையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக செய்வேன். நீயும் உன் உடம்பு மேலையும் மனசு மேலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோ. யாரை நீ நேசிக்கிறியோ, யாருக்காக நீ உதவுறியோ அவங்களிருந்து உன்கிட்ட பிரிக்கிற வேலையை தான் இந்த கர்மாக்கள் செய்யும். நீ எதை விரும்பினாலும் அதை உனக்கு கொடுக்காம உன்னை இழுத்தடிக்கும், உன்னை கஷ்டப்படுத்தும். ஆனா நீ மட்டும் மனசளவுல உறுதியோட பக்தியோட சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே இருந்தினா அனைத்தையுமே சுலபமாக நான் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துருவேன். நீ எதற்காகவும் வருத்தப்படாம எங்கும் எதிலும் பொறுமையோட இரு. எல்லா நற்பண்புகளையும் நான் உனக்கு கொடுக்குறேன். உன்னுடைய கர்ம பலன்களையெல்லாம் கழிச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் இத்தனை நாட்களாக தாமதமானது. ஆனா நம்பிக்கையை கைவிடாம நீ என்னை தொடர்ந்து வணங்கியதின் பலனாக தான் இப்போது எல்லா நன்மைகளையும் உனக்கு தரப்போறேன். என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில அழகான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிச்சிடுறேன்.